நண்பர்களே, இன்றைய தலைப்பு மனதை மயக்கும் அனுபவங்கள். மனதை மயக்கும் அனுபவங்கள் அப்படின்ற இந்த தலைப்ப கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லப் போறாரு. நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் ஏதோ சொல்லப் போறாரு. அப்படின்ற மாரிலாம் மனசுக்குள்ள ஒரு கற்பனை இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன் அந்த மாரி ஒரு கற்பனை ஓடுது அப்படிங்கிறத யோசிங்க. ஆனா உண்மையிலேயே நான் சொல்லப் போற விஷயம் வேற. நீங்க நெனைக்கிற விஷயம் இல்லை. அப்ப மனதை மயக்கும் அனுபவங்கள் அப்படின்னா, மனசுக்கு சந்தோஷம் தர்ற அனுபவங்கள் அப்படின்ற அர்த்தத்த நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே நான் சொல்ல வந்ததுக்கு பொருள் என்னன்னா, மனதை மயக்கும் அனுபவங்கள்ன்றது, மனச டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, மனச வழிநடத்தக்கூடிய அனுபவங்கள். நண்பர்களே, ஒரு போலீஸ்காரர்ட்ட போயிட்டு மழை எப்படி பெய்யுது? அப்படின்னு கேட்டா, மாமூலா பெய்யுதுன்னு சொல்லுவாரு. துணி துவைக்கிறவர்ட்ட போய் மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டா, அடிச்சு துவைச்சிடுச்சுன்னு சொல்லுவாரு. விறகு வெட்டுறவர்ட்ட போய் மழை எப்படி பெஞ்சுன்னு கேட்டா, பொளந்து கட்டிடுச்சுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து நகைச்சுவையாக சொல்லப்படுகின்ற விஷயம். நண்பர்களே, இது மேலோட்டமா பார்த்தா இது நகைச்சுவையா தெரிந்தாலும், இந்த சொலவடைக்குள் ஒரு உளவியல் உண்மை ஒளிந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அதுதான் அனுபவம். ஓ! நீங்க ஒரு ஒரு போலீஸ்காரரா இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த உடனே, அதுல ஏதாவது நுணுக்கங்கள யோசிப்பார். இவன் ஏன் அத செஞ்சான்? இதுல இவனுக்கு என்ன ஆதாயம்? இந்த மாரி யோசிக்க ஆரம்பிப்பார். இல்லையா? ஒரு என்ஜினியர் வராரு, உங்க வீட்டுக்கு வராருன்னா, அந்த என்ஜினியர் உள்ள வீட்டுக்கு வந்த உடனே, நீங்க மற்ற விஷயங்கள் பேசிட்டே இருப்பீங்க. அவர் கண்ணு தானா அந்த பில்டிங்க யோ யோ பாக்கும். ஏன் இந்த மாரி பில்டிங் இங்க இப்படி கட்டியிருக்காங்க? இது இப்படி மாத்தி கட்டியிருக்கலாமே! இதுக்கு என்ன இவ்வளோ ஆயிருக்குமா? அப்படின்ற மாரிலாம் சில கால்குலேஷன்ஸ். ஏன்னா, அவருடைய அந்த என்ஜினியரிங் படிச்ச மைண்ட் இருக்குது பாருங்க. அது அங்க வேலை செய்யும். இதுக்கு என்ன காரணம்னா, அவருடைய அனுபவங்கள், அவருடைய கல்வி இந்த மாரி விஷயங்கள் தான். ஒரு எக்ஸாம்பிளா இப்படி எடுத்துக்கலாம். ஒரு மாணவன் ஒரு பள்ளியில் படிக்கிறான். அந்த பள்ளியில படிக்கும்போது, கணி கணிதம் சொல்லித் தருபவர், கணக்கு வாத்தியார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாரு. சில நேரங்கள்ல மாணவர்கள அடிப்பாரு. இதெல்லாம் அந்த ஸ்கூல்ல நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சூழ்நிலையின் காரணமாக இந்த மாணவன் வந்து வேற ஒரு பள்ளிக்கு போறான். வேற பள்ளிக்கு போம்போது, அந்த பள்ளிக்கு போய் அந்த இடத்துல ஒரு கணித ஆசிரியரை பார்த்தவுடன் இவன் மனம் எண்ணுகிறது. கணக்கு வாத்தியார்னா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. கணக்கு வாத்தியார்னா அடிப்பாரு. ஆனா உண்மையிலேயே அந்த ஆசிரியர் அந்த இவன் 2வதா போன பள்ளியில இருக்கிற ஆசிரியர் கொஞ்சம் டிஃபரண்டானவர், ரொம்ப மென்மையானவர், அன்பானவர். ஆனா இவன் மனசுல ஏற்கனவே அந்த போன ஸ்கூல்ல கிடைச்ச அனுபவங்கள் இந்த கணித ஆசிரியரை பற்றியும் அதே மாரி எண்ணத்த கொண்டு வருது. இதற்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே கிடைத்த அனுபவம். ஒரு அழகான பெண் இருக்கிறாள். இந்த அழகான பெண்ணோட நெருங்கி பழகக்கூடிய ஆண்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினால தவறாவே வந்து அ அந்த பெண்ணை நோக்குகிறார்கள். இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த பெண் வந்து புதிதாக எந்த ஆணை சந்தித்தாலும், இந்த புதுசா சந்திக்கிறவன் எந்த மாரி கேரக்டர்ன்னு தெரியாது. ஆனா, அந்த புதுசா ஆண சந்திக்கும்போது, இந்த பெண்ணுக்கு இவனும் இப்படித்தான் இருப்பான் என்ற எண்ணம் மனதில் பதிகிறது. அப்போ அந்த எச்சரிக்கை உணர்வுடனேயே அந்த ஆணிடம் பழக ஆரம்பிக்கிறாள். இதற்கு காரணம் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கிடைத்த அனுபவம். நண்பர்களே, எந்த ஒரு விஷயமும் நம்ம ஏற்கனவே கிடைத்த அனுபவம் நம்மை வழிநடத்துகிறது. இப்போ அ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒரு மாணவன் ஓடுறான். ஓடி முதல் பரிசு அவனுக்கு கிடைச்சிடுது. அடுத்த முறை ஓட்டப்பந்தயத்துல ஓடுறதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, இந்த மாணவன் நம்புறான். கண்டிப்பா நான் முதல் பரிசு பெறுவேன். காரணம் என்னன்னா, ஏற்கனவே கிடைச்ச அனுபவம். ஒரு தொழிலில் தோல்வி கிடைக்கிறது. அந்த தொழிலில் ஒருத்தருக்கு தோல்வி கிடைச்ச உடனே நாம என்ன பண்றோம்? வெளிய சொல்றோம். ஆஹா! நான் தோல்வியின் மூலம் பாடம் கற்றுக்கொண்டேன். நான் வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன். இனி நான் ஜெயிக்க போறேன்னு சொல்றோம். ஆனா, அவரு என்ன நினைக்கிறாருன்னா, இது வெளிய சொன்னாலும் உள்ளுக்குள்ள வந்து அடுத்த தொழில் அவர் பண்ணும்போது, நம்ம ஏற்கனவே ஒரு தொழில்ல தோத்துட்டோம். இந்த தொழில்லயும் ஜெயிச்சிற போறோமா? வாய்ப்பு கம்மி தான். இதுலயும் தோற்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல வந்து வருது. அப்ப ஒரு முறை தோல்வி அடைந்தால் நம்ம அனுபவம்னு வெளிய சொன்னாலும், அந்த முதல் முறை அடைந்த தோல்வி, அந்த எதிர்மறை எண்ணங்களை நம்ம மனசுல கொண்டு வருது. அப்போ இது போன்று நமக்கு கிடைத்த அனுபவங்கள், அது நல்லதா, கெட்டதான்னா, இப்ப இந்த 2 வகையில நீங்க எடுத்துக்கலாம். இப்ப முதல் பரிசு பெற்ற மாணவன் அடுத்த முறை முதல் பரிசு பெறுவேன்னு நம்புறான். இது நேர்மறையா எடுத்துக்கலாம். அனுபவம். அவனுக்கு ஒரு முதல் முறை கிடைச்ச அனுபவம்.
இந்த தொழில் பண்ணி தோல்வி அடைந்தவர் அடுத்த முறை தொழில் பண்ணும்போது இதுலயும் தோல்வி வந்துருமான்னு எதிர்பார்க்கிறாரு. இது எதிர்மறை எண்ணம். அப்ப ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு நேர்மறை எண்ணங்களையும் கொடுக்கும், எதிர்மறை எண்ணங்களையும் கொடுக்கும். அப்ப இந்த அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயம், நாம் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதிச்ச விஷயம், நம்ம அனுபவப்பட்ட விஷயம், இது எல்லாமே நேர்மறை விஷயங்களையும், எண்ணங்களையும் கொடுக்கும், எதிர்மறை எண்ணங்களையும் கொடுக்கும். அப்ப இந்த ஏற்கனவே கிடைத்த அனுபவங்கள்ல இருந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் பெரும்பாலும் உருவாகின்றன. அப்போ இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம மனசுல உள்ள அனுபவங்களால உருவாகக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை எவ்வாறு நாம் களைவது அப்படிங்கிற விஷயத்தை நாளை வகுப்பில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி.